கவனத்தை சிதற விடுகின்ற பொழுதுதான் வாழ்க்கை சிதறுகிறது. கவனத்தோடு எனி டைம் என்ன வேணாலும் நடக்கட்டும், உன் கவனத்தை மட்டும் சிதற விடாது. ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு வாத்தியார் வந்து கிளாஸ் எடுத்துட்டே இருக்கும் பொழுது சொன்னாராம், நீ வந்து இந்த பீக்கர்ல ஒரு ஆசிட் வச்சிருக்கேன், அந்த ஆசிடை எடுத்து வாயில போட்டு தொட்டு பார்த்துட்டு என்ன டேஸ்ட்னு எழுதி வை, நான் பிரின்சிபல் ரூம் வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன். ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சர். எல்லாரும் ஓகே சார்ட்டா, டீச்சர் வெளில போனா போதும் அவங்களுக்கு ஓகே சார்ட்டா. ஒருத்த மட்டும் கேட்டான், சார் ஆசிடுங்கிறீங்களே தொல்லாமா வாயிலன்னு. டேய் விஷமா கொடுப்பேன் தொட்டு எழுதுறா அப்படின்ட்டு போயிட்டாரு. எல்லாரும் வந்து புளிப்புன்னு எழுதி வச்சாங்க. மாஸ்டர் உள்ள வந்தாரு. என்னடா என்ன டேஸ்ட் அப்படின்னாரு. புளிப்பா இல்லையே அப்படின்னு நேரா போய் பீக்கர்ல இருந்து அவர் வாயில வச்சுட்டு டேஸ்ட்லெஸ்னு எழுதினாரு. எல்லாம் இல்ல இல்ல சார் புளிப்பு சார். டேய் புளிப்பு இல்லடா டேஸ்ட்லெஸ். உடனே எல்லாரும் மறுபடியும் வேணா டெஸ்ட் பண்ணி பாக்குறேன் சார். எல்லாரும் மறுபடியும் ஒரு சொட்டு வாயில போட்டுக்கிட்டாங்க. ஒரு பையன் மட்டும் போடல. 30 பேர்ல ஒருத்த மட்டும், சார் புளிப்பு தான் சார். டேய் நான் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்றேன் இல்லன்னு, நீ என்னடா புளிப்புங்கிற? புளிப்பு தான் சார். பசங்க எல்லாம் பாதி பீக்கர் காலி பண்ணிட்டாங்க மறுபடியும் டேஸ்ட் பண்ணி. இவன் சொன்னா இல்ல சார் புளிப்பு தான் சார். எப்படிடா சொல்ற? நான் டேஸ்ட் பண்ணது எல்லாரும் பார்த்தாங்க, இப்ப நான் தப்புங்கிறியா? நான் டீச்சர் தப்பா? இல்ல சார் நீங்க தப்பு பண்ண மாட்டீங்க, ஆனா ஒண்ணே நடந்துருச்சு சார், நீங்க டேஸ்ட் பண்ணவே இல்லை சார். டேய் கைய போட்டு வாயில வச்சேனடா. இல்ல சார் நீங்க போட்ட விரல் வேற வாயில வச்ச விரல் வேற சார். நான் இதுக்கு பேர் தான் கவனம். அவர் ஆள்காட்டி விரலை பீக்கருக்குள்ள விட்டுட்டு நடு விரலை எடுத்து வாயில வச்சிருக்காரு. அவருக்கு டேஸ்ட்லெஸ்ஸா தான் இருந்திருக்காது. எல்லோரும் ஆசிரியர் செய்வதை சொல்வதை கேட்டார்களே தவிர இவன் தான் செய்வதை பார்த்தான். பார்ப்பது கவனம். கான்சென்ட்ரேஷனோட யார் இருக்கிறீங்களோ அவன் தான் ஜெயிக்கிறான்.